மம்மி கூப்பிட்டீங்களாமே? எனி இம்பார்ட்டன்ட்? ஆமாண்டா. உனக்கு வர மெயில் எல்லாம் செக் பண்ணுறியா இல்லையா? 2 டேஸாக என்னோட மொபைல் ப்ராப்ளம் மம்மி. அதனால தான் எதுவும் செக் பண்ண முடியல. ஏன், என்னாச்சு? அமெரிக்கால இருந்து மெயில் வந்திருக்குடா. உன்னை அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க. என்ன மம்மி சொல்கிறீங்க? ஆமாம், நீ உடனே அமெரிக்கா போயாகணும். அங்கே உள்ள பேஷண்ட்டுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துரு. மம்மி அது வேற எந்த டாக்டரும் அவைலபிளாக இல்லையா? சிவா, என்னாச்சு உனக்கு? வேலை இருந்துச்சுன்னா டக்குன்னு கிளம்பிடுவியே. ஏன், உனக்கு எதனா இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்காடா? இல்லை, நான் இங்கே நிலாவை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதனால் விட்டுட்டு போக முடியாது. என்னடா, நிலா கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டு இருக்கால. அதுவும் உனக்கு அமெரிக்காவில் 2-3 நாள் ஒர்க்கு தான் இருக்கும். எமர்ஜென்சியாடா. சிவா, நீ உடனே போயாகணும். புரியுதா? நமக்காக பேஷண்ட் எப்போவுமே வெயிட் பண்ணக்கூடாது. அந்த பேஷண்ட்டுக்கு நீ போனால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதனால தான் உன்னை இம்பார்ட்டண்ட்டாக மெயில் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. நீ அதை கூட கவனிக்கலை. அதுக்கப்புறம் உங்கள் டேடி தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார். என்ன சிவா யோசிக்கிற? நீ இப்படி இருக்க மாட்டியே. எனிதிங் ப்ராப்ளம்? ஆர் யூ ஓகே? நத்திங் மம்மி, நான் இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன். குட். திஸ் இஸ் மை சன். சரி, அப்போ நைட்டே டிக்கெட் போட்டு கிளம்பிடு. டாக்டர். சொல்லுங்க சிஸ்டர். டாக்டர், நிலா மேடம் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு? தெரியல டாக்டர், அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னாங்க. இதோ வரேன். தேங்க்யூ டாக்டர். போங்க சார், அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாங்களாமே, போங்க. மம்மி. ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சா? சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நிறைய சாக்லேட் பேப்பர் இருக்கிறதா பார்க்குறேன். ஏன் சிவா, அந்த சாக்லேட் பேப்பருக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்லை? சேச்சே, சாக்லேட்டா? எனக்கு பிடிக்கவே செய்யாது மம்மி. நான் ஏன் அதெல்லாம் சாப்பிட போகிறேன்? ஓ, எனக்கு என்னமோ நீ அமெரிக்கா போக மாட்டேன்னு தோணுது. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் கண்டிப்பாக போவேன். அப்படியா? ஒருவேளை சாக்லேட்காக போக மனசு இல்லையோ? அதான் இவ்வளோ யோசிச்சியோ? மம்மி, நீங்கள் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. ஓ, நான் கேட்டு போயிட்டேன். சரி சரி. இதுக்கு மேலே இருந்தால் ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம நான் வச்சு செய்வீங்க. நான் கிளம்புறேன். ஆமாம், எதுக்கு நிலா உன்னை கூப்பிட்டுருப்பா? எனக்கு என்ன மம்மி தெரியும், போய் பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லட்டா எதுக்கு கூப்பிட்டுருப்பான்னு? வேணாம் வேணாம், நீங்கள் சொல்லவே வேணாம். நானே போய் பார்த்துக்கிறேன் மம்மி. பாய். டே சிவா, ஏர்போர்ட் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் மம்மி. ஓகேடா, பாய், டேக் கேர். ஓகே, பாய். என்ன இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. நீ உள்ள போமா. நீ போய் கதவை திறந்து லைட்டை போட்டு உட்காரு. நான் உடனே கிளம்பிடுவேன். ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. அப்போ நான் உன் மேலே அக்கறையாக இருக்க மாட்டேன். ஆமா, அக்கறையாவே இல்ல. அடிப்பாவி, அக்கறை இல்லாமல் தான் உன் கூட வந்தேனா? நைட்டு ஃபுல்லாக ஒரு பாடி கார்டை போட்டு உனக்கு சேஃப்டியாக இருக்கணும்னு இருந்தேனா? ஆஹா, அதெல்லாம் கூட இருக்கும் பொழுதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்றீங்க. பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு தனியாக வந்தா மட்டும் எப்படி இவ்வளோ கேரிங் வருது உங்களுக்கு? ஆனால் நான் கோவமாக இருக்கும்போது நீங்கள் எந்த கேரிங் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர். பிடிவாதக்காரி, பார்க்கறத பாரு. கண்ணை ரெண்டையும் நோண்டி எடுத்தா எப்படி இருக்கும்? என்ன அப்படியே பார்த்துட்டே நின்னாப்ல? கிளம்புங்க கிளம்புங்க. கிளம்புறோம் கிளம்புறோம், எங்களுக்கு போக தெரியும். அப்புறம் என்ன, நடைய கட்ட வேண்டியதானே? என்ன நீ இன்னைக்கு ஃபுல்லாக என்கிட்ட சிட்டு சிட்டுன்னே இருக்க? இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா ராதா? நம்ம குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை உன்கிட்ட செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல்லாக சிடு சிடுன்னே இருக்கிறா. ஏண்டி பொண்டாட்டி, பக்கத்தில் வந்து பேசேன். பக்கத்தில் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா?
வா பொண்டாட்டி, பக்கத்துல வா. ம் முடியாது. நான் கிளம்புறேன். நீங்க கிளம்புனா கிளம்புங்க, இல்லை இங்கே பாய விரிச்சு படுங்க. எனக்கு என்ன? ஓ, அப்போ என்னை உன் கூடயே இருக்க சொல்ற. இன்னைக்கு நைட்டு உன் கூட இருந்துட்டா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. தலை மேல ஏறி வந்து உட்காந்துப்பீங்களே. சேச்சே, தலை மேலெல்லாம் ஏறி உட்கார மாட்டேமா. உன் பக்கத்துல நீ படுத்திருப்பல, அதுக்கு பக்கத்துல வேணா நான் வந்து உட்காந்து படுத்துக்கிறேன். இங்க பாருங்க, காலையில இருந்து ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கீங்க, பாத்துக்கோங்க. அப்படியா? அது உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கேல ராதா, அதனாலதான். அப்படியே நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவாரு. ரவியத்தா, ரவியத்தா ஒரு நிமிஷம் நில்லுங்க, போயிடாதீங்க. இப்ப இவளுக்கு என்ன? ரவியத்தா நில்லுங்க. ரவியத்தா, சொல்லுங்க விஜய், என்ன விஷயம்? ரவி, உங்களை இருங்க வச்சுக்கிறேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. நீ ஏன்டி இப்படி பித்த பிடிச்ச பேய் மாதிரி நின்னுட்டு இருக்க? இங்கிட்டு தள்ளு, நான் ரவியத்தாங்கிட்ட பேசணும். அப்படியே பேசு, அவருக்கு காது கேட்கும். அட தள்ளுடி. ரவியத்தா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க? ராதா கூட போறனாலயா? ஆமா, என் பொண்டாட்டி தேவதை மாதிரி இருக்கா, அவளுக்கு ஈக்குவலா ரெடியாகி போக வேண்டாமா? அதான் நல்லா இருக்குல்ல. சூப்பரா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குறைச்சல்? அடியே, இத சொல்லதான் அங்க இருந்து ஓடி வந்தியா? அடி இருடி. ஏண்டி, இன்னைக்கு டே ஃபுல்லா ரவியத்தான் கூட தான் இருந்த. பேசுனது பத்தலையா? நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ரவியத்தா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? பாருடா, இவ்வளோ நாளா கேட்காத ஹெல்ப் இன்னைக்கு வாயிலிருந்து வந்திருக்கு. என்ன விஜய், என்ன ஹெல்ப் பண்ணணும்? கண்டிப்பா உனக்காக நான் பண்றேன். நீங்க எனக்காக பண்ணுவீங்கன்னு தெரியாதா, அதனாலதான் கேட்டேன். சொல்லுங்க விஜய், என்ன ஹெல்ப் பண்ணணும்? அது விக்கி கிட்ட நீங்க நான் சாரி கேட்டேன்னு சொல்லணும். சாரியா? ஏன்? அது அவருக்கு புரியும். நான் சாரி சொன்னேன்னு மட்டும் சொல்லுங்க. ஓ, உங்களுக்குள்ள கோட் வேர்டு வச்சு பேசுறீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். அதெல்லாம் இல்லை ரவியத்தா, நான் கொஞ்சம் ஹாஸா பேசிட்டேன், அதனாலதான் மனசு கேட்கல. அதான் சாரி சொன்னேன்னு சொல்லிருங்க. அவ்வளோதானே, கண்டிப்பா சொல்லிடுறேன். சரி, ஓகே, நான் போயிட்டு வரட்டா? நீங்க சேஃபா தூங்குங்க. நைட்டு எப்பவும் போல பாடி கார்ட்ஸ் வந்துருவாங்க. ஓகே அத்தா. சரி, உள்ள வாடி போலாம். என்னடி உனக்கு அவசரம்? இரு, ரவி அத்தான் கார்ல ஏறி போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம். அட்டி வாங்க போற, மரியாதையே உள்ள வா. என்ன ரவி அத்தான், இவன் என்ன திருந்தவே இல்லையா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது விஜி. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். இன்னொரு வாட்டி என் கண்ணு முன்னாடி வாங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்ன இருக்குடி பொண்டாட்டி, நிறைய மொத்தமா நான் உனக்கு கொடுத்தேன் இப்போ, அந்த மாதிரியா? வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவ? ஏதாவது பண்ணிடி பொண்டாட்டி. அவ அப்படிதான் ரவி அத்தா, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே விஜி, பாய்டி பொண்டாட்டி. பொண்டாட்டி உன்னதான், என் தங்கமே. பாய், போயிட்டு வரவா? விஜி, நீங்க விக்கிக்கு சாரி சொன்னேன்னு சொன்னீங்க, ஆனா நான் என் பொண்டாட்டிக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருங்க. தேங்க்ஸா? எதுக்கு ரவி அத்தா? அதுவா, என் மேல எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் என் பிள்ளையோட ஹார்ட் பீட்டை கேட்க வச்சால என் பொண்டாட்டி, அங்கதான் இருக்கா. அவளோட காதல் அவ்வளோ லவ் என் மேல. கோவம் தான் இருக்கு, பட் ஆனா லவ் குறையவே இல்லை. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருங்க. என்ன கேட்டுச்சா? ஓகே கேர்ள்ஸ், பாய், சேஃப்டியா இருங்க. சரிங்க ரவி அத்தா. கூப்பிட்டு விட்டு 5 நிமிஷத்துல வர மாட்டியோ? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு கூப்பிடுவியா? நான் என்ன நீ வச்ச வேலைக்காரனா என்ன? சொல்லு. நான் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர், உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர். கொஞ்சம் அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கோ. ஆள் வச்சு அனுப்பி சொல்லி விடுறா. ஐயோ, இல்ல இல்ல சிவா, நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கல. நான் உன்னை ஃப்ரெண்ட்லியா தான் நினைச்சேன். ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். இல்லைன்னா நீ வீட்டுக்கு போயிடுவேல்ல, அதனால தான். நான் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு யார் சொன்னா? என்ன சிவா இப்படி பேசுற?
நம்ம இத்தனை நாள் அப்படித்தானே பழகிட்டு இருந்தோம். நான் உன்னை ஃப்ரெண்ட்லியாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை ஒரு பேஷண்ட்டாக தான் நினச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு நிலா, நான் ட்ரீட்மெண்ட் பண்ற எல்லாருக்கிட்டேயுமே இப்படிதான் ஃப்ரெண்ட்லியா பழகுவேன். அது ஏன்னா நான் ஃப்ரெண்ட்லியா பழகுனாதான் அவங்க என்கிட்ட ஓப்பனா பேசுவாங்க. புரிஞ்சுதா? அப்பதான் அவங்க மனசுல உள்ளதை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சைக்காட்டிஸ்ட்னா என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? இல்லையே, நீ என்னோட ஃப்ரெண்டு கிடையாதே. நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீ என் ஃப்ரெண்டுன்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன்? என்னை பொறுத்தவரையும் நீ ஒரு பேஷண்ட், அவ்வளோதான். உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்ச உடனே இந்த ஹாஸ்பிட்டலை தாண்டின உடனே நீ யாரோ நான் யாரோ, அவ்வளோதான். இதில் எங்கேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது? என்ன சிவா இப்படிலாம் பேசுற? உண்மையைத்தானே பேசிட்டு இருக்கிறேன். மூஞ்சி மாறுது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படிலாம் பண்றான். கொஞ்ச நேரம் விளையாடுவோம், என்ன பண்றான்னு பார்க்கலாம். சிவா இப்படிலாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைச்சேன். நீ நினைச்சா அதுக்கு நான் என்ன நீலா பண்றது? அப்போ என் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாமா? ஐயா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பா? எனக்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம்ப்பா சாமி. ஏன் ஏன் இப்படி சொல்ற? என்ன நிலா, ஆரம்பத்துல இருந்தே உனக்கு எனக்கும் ஆகல. ஸ்டார்டிங்ல என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்ப. இப்போ என்னடானா இப்போ வந்துக்கிட்டு திடீர்னு ஃப்ரெண்டுன்னு சொல்ற. எனக்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்ப்பா சாமி. ஏய் போதும் நிறுத்து. வேணானா விடு. நீ ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு பைத்தியம் தானே. ஏற்கனவே கொலை முயற்சி பண்ணியிருக்கேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், இல்லாத ஃப்ராடு வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். என்னெல்லாம் யாரும் ஃப்ரெண்ட்லியாக ஏற்றுப்பா? ரவியும் அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கல. இப்போ நீயும் பரவாயில்ல, இருக்கட்டும் சிவா. என்ன மாதிரி ஒரு பொண்ணை யாருமே ஃப்ரெண்ட்லியாக ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன் பக்கத்தில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. எனக்கு அது தெரியும். இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. அச்சோ, என்ன இவ்வளோ சீரியஸ் ஆயிட்டா? ஏ நிலா, எதுவும் பேசாத சிவா, நீ கிளம்பு. இல்லை, எதுக்கு கூப்பிட்ட? அதை இப்போ உங்ககிட்ட அதை சொல்ல முடியாது, ஏன்னா நீ தான் என்னோட ஃப்ரெண்டு இல்லையே. அச்சோ, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டை வெடிச்சிருமே. ஏ நிலா, இங்க பாரு. என்ன? ஒன்றும் இல்லை சிவா, நீ வீட்டுக்கு போ. உனக்கு தான் உன்னோட டியூட்டி முடிஞ்சிருச்சுல. ஏய், நான் சும்மா சொன்னேன் நிலா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்கு போய் இப்படி சீரியஸ் ஆகுற? என்ன? அடி லூசு. நான் பழகிறத வச்சுமா உனக்கு தெரியல? நான் உன்னை எப்பவும் என்னோட ஃப்ரெண்டா நினைச்சிட்டேன். அதனால தான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். சும்மா உன்கிட்ட விளையாண்டேமா. நிஜமாவா சொல்ற? அப்போ நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே? கண்டிப்பா நீ என்னோட ஃப்ரெண்டு தான். இவ்வளோ அழகான ஃப்ரெண்டை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? நிஜமா தான் சொல்றியா? மறுபடியும் என்கிட்ட விளையாடலையே சிவா, ப்ளீஸ். ஆல்ரெடி நான் ரொம்ப நொந்துட்டேன், நீயும் என்னை வேதனைப்படுத்தாத. ஏய் லூசு, நான் தான் சொல்கிறேன்ல, நம்ப மாட்டியா? என்னோட ஃப்ரெண்டு அழகான ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அதே சமயம் ஒரு சில டைம் பைத்தியக்காரித்தனமாக பேசுவா, நடந்துக்குவா. இந்த கிறுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டை நான் எப்படி மிஸ் பண்ணு? ஐயோ. சிவா, உன்ன ஏய் சாரி சாரி சாரி. சீப்பா, என்ன இப்படி தள்ளி விடுற? தள்ளி விடுறதா? அப்படியே கவுத்தி விட்டுருவேன் பார்த்துக்கோ. சரி சரி, உன் கோவத்தெல்லாம் அங்கிட்டு ஓரமாக வச்சுக்கிட்டு என்னை எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க. அட ஆமா, அதையே மறந்துட்டேன் பாரேன். ஆமா, உன்னை எதுக்கு வர சொன்னேன் நானு? விளங்கிடும். சரி, நீ யோசிச்சுட்டே இரு, நான் போறேன். ஏய் இரு, ஞாபகம் வந்துருச்சு. நல்ல வேலை வந்துருச்சு. சிவா, சரி சரி, ஓகே ஓகே, சொல்லு சொல்லு, எதுக்கு வர சொன்ன? ஏதாவது முக்கியமான விஷயமா? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அதெல்லாம் இல்ல சிவா, நீ வாங்கி கொடுத்தல சாக்லேட்டு. ஆ, உனக்கு பிடிக்குமேன்னு ஒரு பண்டல் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தேனே, அதுக்கு என்ன இப்போ? அது எல்லாமே காலி ஆயிடுச்சு சிவா. இன்னொரு வாட்டி வாங்கி கொடுக்குறியா? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அட்டி பாவி, நேத்து தானடி வாங்கி கொடுத்தேன், இன்னைக்குள்ள காலி பண்ணிட்டியா? ஏ ஆமா,
போர் அடிக்குதுல்ல, அதான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸுகளுக்கும் கொடுத்தேன். அதான். இப்போ உனக்கு சாக்லேட் காலியா போச்சு, அதை வாங்கி தரதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா? ஆமாம். நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டுல வந்தேன். என்ன நினச்ச? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, சாக்லேட் தானே, 2 டேஸ்க்கு அப்புறம் வாங்கிட்டு வரேன். 2 டேஸா? சிவா, நாளைக்கு வாங்கிட்டு வா. ஏய், நாளைக்கெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. என்ன சிவா, நீ என் ஃப்ரெண்டு தானே, ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டியா? நான் வெளியே போனேன்னா நானே வாங்கிப்பேன், என்னதான் விட மாட்டேன்றீங்களே. ஏய் பைத்தியம், அதுக்கு இல்லை. நான் இன்னைக்கு நைட்டே உடனே அமெரிக்கா கிளம்புறேன். அமெரிக்காவா? எதுக்கு? அமெரிக்காவில் நான் ட்ரீட் பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக, நான் போனால் தான் அதை சரி பண்ண முடியும். அதனால தான் போய் என்னன்னு பார்த்துட்டு ஒரு 2-3 டேஸில் வந்துடுவேன். நிலா, வரும்பொழுது உனக்கு ஃபாரின்லேருந்து சாக்லேட் வாங்கிட்டு வரேன். நீயும் அமெரிக்காவில் தானே இருந்த, உனக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லு, அதையே வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கே ஒரு சாக்லேட் நல்லா இருக்கும், அது வேணா வாங்கிட்டு வரவா? நீ ட்ரை பண்ணி பாரேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் இஷ்டம். சரி சரி, நான் வர வரைக்கும் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. எதுவாக இருந்தாலும் நர்ஸ் கிட்ட சொல்லு. ரொம்ப சுடு தண்ணியில் நீ குளிக்கக்கூடாது, குடிக்கவும் கூடாது. கரெக்டாக மாத்திரை போட்டுக்கோ, கரெக்டாக சாப்பிடு, அடம் பிடிக்காம இரு, சரியா? நான் போயிட்டு 3 டேஸில் வந்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வரவா? போயிட்டு வா சிவா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆ சரி நிலா. என்னன்னு தெரியல, நீ போறேன்னு சொன்னவும் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஓகே நிலா, பாய், டேக் கேர்.